அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான ஒரு அறிவிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 500க்கு அதிகமான கௌரவ விரிவுரையாளருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான அப்டேட் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணி இப்போ அதுக்கான போஸ்டிங்லாம் போட்டுட்டாங்க. இப்போ கூடுதலாக ஒரு 881 காலி பணியிடங்கள் கொண்ட கௌரவ விரிவுரையாளருக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் இந்த விவரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது அப்டேட் எங்கே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்டேட்டை நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். அதுக்கான அதாவது செய்தி குறிப்பில் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம். 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக தான் இதை தேர்வு செய்கிறாங்க. 24/9/2025 இன்றைக்கி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்டேட்டு அவங்க அந்த அறிவிப்பில் கொடுத்துருக்க மாதிரி ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது. அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்ததற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 881 வேக்கன்சிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2025 செப்டம்பர் 24லேருந்து 8/10/2025 அதாவது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான 881 வேக்கன்சிஸ்க்கும் என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCAவுக்கு 23 வேக்கன்சி இருக்குது. பயோகெமிஸ்ட்ரிக்கு 3 வேக்கன்சி இருக்குது. பயோடெக்னாலஜிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பாட்டனிக்கு 26 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் BBAவுக்கு 71 வேக்கன்சிஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு 68 வேக்கன்சிஸ் இருக்குது. காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 22 வேக்கன்சிஸ் இருக்குது. காமர்ஸ் ஜென்ரலுக்கு 58 வேக்கன்சி இருக்குது. காமர்ஸில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்க்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. காமர்ஸில் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது காமர்ஸ்லேயே பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 66 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்புக்கு 6 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் டெக்குக்கு 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் 70 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 10 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு 36 வேக்கன்சிஸ் இருக்குது. என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனுக்கு 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஜியாகிரஃபிக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜியாலஜிக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு 32 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஹோம் சயின்ஸுக்கு 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு 40 வேக்கன்சி இருக்குது. மைக்ரோபயாலஜிக்கு 15 வேக்கன்சிஸ் இருக்குது. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ்க்கு 18 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மைக்ரோபயாலஜி 15 சொல்லியிருந்தேன்னா ஃபிசிக்ஸில் 75 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு 14 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. சைக்காலஜிக்கு 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 10 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு 39 வேக்கன்சி ஸ்டாட்டிஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. சோஷியல் ஒர்க்குக்கு 10 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு 49 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 8 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. விசுவல் கம்யூனிகேஷனுக்கும் 8 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. சுவாலஜிக்கு 44 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 38 விதமான சப்ஜெக்ட்டுக்கு மொத்தம் 881 காலி பணியிடங்கள். இந்த கெஸ்ட் லெக்சர் அதாவது கௌரவ விரிவுரையாளருக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மற்ற விவரங்களை பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்குங்க.
ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினருக்கு 100 ரூபாயும் இதர பிரிவினருக்கு 200 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21/7/2025 ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அந்த அறிவிப்பு 21/7/2025 செய்தி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்களை பதிவு செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இப்போ லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு, இதை தெரிஞ்சுக்கணும். அந்த டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து இதற்கான வயது வரம்பு, அதிகபட்ச வயது வரம்பு 57க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்க, முதுநிலை பட்டத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் 55% பெற்றிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் அந்த சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆதி திராவிடர் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளி பிரிவினர் ஆகியோர் 50% மதிப்பெண் பெற்றிருத்தல் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு 55% இருக்கணும் மாஸ்டர் டிகிரியில். அதனோட பிஹெச்டி அல்லது NET, SLET, SET ஏதேனும் ஒரு தகுதியை நீங்கள் வந்து பெற்றிருக்கணும். அப்போ தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 85 மதிப்பெண்களுக்கு வந்து கல்வி மதிப்பீடு மாதிரி வச்சு செலக்ட் பண்ணி 15 மதிப்பெண்களுக்கு நேர்காணல் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தற்காலிக கௌரவ விரிவுரையாளருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, மாதம் 25,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிட்டோம், எல்லா அப்டேட்டும் பார்த்துட்டோம். இப்போது இந்த தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் இந்த கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம். இதில் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி பொசிஷன் எல்லாங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் டிஸ்கஷன் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லிங்க்கையும், அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண அந்த அப்டேட்டையும், வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸையும், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இதையும் உங்களுக்கு தனித்தனியாக PDF வழியில் கொடுக்குறோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது, அதில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.